வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, எக்ஸ் கண்டஸ்டன்ட் ஆன மாயா வந்து பார்த்தீங்க அப்டின்னா, சௌந்தர்யாவ பத்தி அவங்களோட எக்ஸ் அக்கவுண்ட்ல எக்ஸ் பதிவிட்டுருக்காங்க. அத பத்தி நம்ம டீட்டெயில்டா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ தட் டிகோட் பிக் பாஸ் வித் மாயா அப்டின்ற ஒரு ஹேஷ்டேக்ல அவங்க நெறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிட்டு வராங்க. அதுல என்னென்ன விஷயங்கள்லாம் மென்ஷன் ஆயிருக்கு அப்டின்றத நம்ம டீட்டெயில்டா பார்ப்போம். இன்னைக்கு சௌந்தர்யாவ பத்தி ஒரு சில விஷயங்கள் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எக்ஸ் பதிவில மை லவ் அண்ட் அட்மைரேஷன் டு சௌந்தர்யா ஃபார் ஹேவிங் த பிரேவஸ்ட் வாய்ஸ் இன் தட் ஹவுஸ் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து எதை மீன் பண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கெஸ்ஸிங்ஸ் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த போஸ்ட் போட்டதுக்கப்புறம் ஓகே அவங்க அந்த அளவுக்கு வந்து எல்லாத்துக்கும் குரல் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு புரிதல் இருந்தது. அவங்க கேமை வந்து கரெக்டாக விளையாடுறாங்க அப்படின்ற மாதிரி இந்த பர்டிகுலர் ட்வீட்டை பார்த்ததுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு புரிதல் இருந்தது. பை கன்ஃபரண்டிங் ஹர் ஃபியர்ஸ் அண்ட் ஓவர் கம்மிங் பாஸ்ட் ட்ராமாஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மில்லியன்ஸ் ஷி டிஸ்பிளேட் இன்க்ரெடிபிள் ஸ்ட்ரென்த் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்து அவங்க கேமை விளையாடுறாங்க அப்படின்றா அவங்களோட குரலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்அட்வான்டேஜாக சின்ன வயசில் இருந்தது. பட் இப்போ அதெல்லாம் தகர்த்தெறிஞ்சு இப்போ அவங்க செமையாக வந்து அவங்களோட வாய்ஸ் வந்து வாய்ஸ் அவுட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சி செட் அ ஹியூஜ் எக்ஸாம்பிள் ஆஃப் கரேஜ் அப்படின்றதையும் வந்து கடைசியாக மென்ஷன் பண்ணிட்டு ஹேஷ்டேக் போட்டு பிக் பாஸ் 8 தமிழ், பிக் பாஸ் சீசன் தமிழ் 8 டிகோட் பிபி வித் மாயா அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஓகே மாயாவே வந்து சௌந்தர்யாக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்ற மாதிரி ஒரு ட்ரெண்டிங்கான விஷயம் வந்து பேசப்பட்டது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு மாயாவே இந்த பர்டிகுலர் எக்ஸ் பதிவுக்கு ஒரு ரிப்ளை வந்து போட்டிருப்பாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, திஸ் ட்விட் இஸ் ஒன்லி அண்ட் சோலோலி அபவுட் ஒவ்வொரு பூக்களுமே. அவங்க வந்து ஸ்கூல் லைஃப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருந்தப்ப அவங்க அந்த வாய்ஸ் வந்து டிஸ்அட்வான்டேஜே இருந்து அவங்க வந்து பேசாமலே இருந்தாங்க அப்படின்றத வந்து அவங்களோட கதையில் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்த சௌந்தர்யா இப்போ ஸ்கூல் டாஸ்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒவ்வொரு பூக்களுமே என்ன குரல் யார் வந்து எப்படி வந்து அதை புள்ளி பண்ணாலும் சரி எது பண்ணாலும் சரின்ற மாதிரி அவங்களோட ஓன் வாய்ஸில் தைரியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை பாடியிருப்பாங்க. நான் அதை தான் வந்து மீன் பண்ணேன் அப்படின்றத வந்து மாயா வந்து போட்டிருப்பாங்க அந்த பர்டிகுலர் கமெண்ட்லேயே. அதே ட்விட்டில் கமெண்ட்டாக வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ தட் இவங்க வந்து ஃபுல் கேமை வந்து போர்ட்ரே பண்ணி இவங்க இப்படி தான் விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லலை. ஸ்கூல் டாஸ்கில் அவங்க அந்த ஒவ்வொரு பூக்களுமே பாடின அந்த போர்ஷனுக்காக மட்டும்தான் இந்த ட்விட் அப்படின்றத வந்து அவங்க அழகாக வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஃபுல்லாக வந்து அவங்க சூப்பராக விளையாடுறாங்க அப்படின்ற ஒரு போர்ட்ரேயில் இருக்கவே அவங்க வந்து இல்லை நான் இதை மீன் பண்ணலை, ஸோ அந்த பர்டிகுலர் போர்ஷனை தான் மீன் பண்ணேன் அப்படின்றத வந்து தெளிவாக வந்து ரிப்ளை பண்ணிட்டாங்க. அண்ட் தென் மற்றவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரல் பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா வெல் செட் மாயான்னு போட்டு வர்ஸ்ட் திங் இஸ் பாய்ஸ் டீம் ஸ்டார்டட் மோக்கிங் வித் தர் வாய்ஸ் அப்படின்றத போட்டிருக்காங்க. ஏன்னா டே பிஃபோர் எஸ்டர்டே நினைக்கிறேன் நைட் வந்து பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி வந்து சௌந்தர்யா வாய்ஸில் ஆனால் கண்ணை மூடி கேட்டால் சௌந்தர்யா பேசுகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சௌந்தர்யா மாதிரி அந்த குரலை வச்சு இமிடேட் பண்ணி மாக் பண்ணிட்டு இருந்ததை நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அந்த பர்டிகுலர் விஷயம் இந்த வாரம் வீக்கெண்டில் கொண்டு வரப்படுமா அப்படின்றது ஒரு கொஷின் மார்க்காக இருக்குது. ஏன்னா அது மெயின் ஷோவில் அந்த பர்டிகுலர் விஷயத்தை போடவே இல்லை. மெயின் ஸ்ட்ரீம் பார்க்குற மக்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த விஷயம் நடந்தது தெரிஞ்சிருக்காது. ஏன்னா 24/7 தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போர்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு போட்டு காமிச்சாங்க. மேபி அதை பற்றி பேசுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா 24/7 தான் வருது அப்படின்ற பட்சத்தில் மெயின் ஸ்ட்ரீமில் அது வரல அப்படின்றப்ப கண்டிப்பாக வந்து அதை பற்றி பேசுவாங்களான்றது வந்து கொஷின் மார்க்காக இருக்குது. ஸோ அவங்களோட வாய்ஸ் வந்து ப்ளஸ்ஸாக அவங்க வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாங்க அப்படின்றத தான் வந்து ஸ்கூல் டாஸ்கில் அவங்க பண்ண விஷயத்தை வந்து மாயா மென்ஷன் பண்ணி இந்த மாதிரி அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்துக்காக அட்மையர் ஆகுறாங்க. அண்ட் தென் அதை நான் ஐ லவ் இட் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மாயா நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸை பற்றி சொல்கிறாங்க. ஸோ அது அப்கமிங் வீடியோவில் அந்த விஷயம் என்னென்ன ஒவ்வொரு கண்டஸ்டன்ட் பற்றி அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.